தற்போதைய அண்மை செய்தியாக சென்னை மாநகராட்சியில் கட்டட அனுமதிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, சென்னை மாநகராட்சியில் கட்டட அனுமதிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதாக தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில இதற்கு சென்னை மாநகராட்சி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் நடுத்தர மக்கள் சுயசான்றின் அடிப்படையில எளிமையாக கட்டட அனுமதி பெறக்கூடிய பலன்களை தடுக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என்றும் சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தில் சென்னை மாநகராட்சியில் புதிய கட்டடம் கட்டுவதற்கு திட்ட அனுமதி மற்றும் கட்டட அனுமதி ஆகிய இந்த இரண்டும் பெறுவது ஒரு கட்டாய நடைமுறையாக பின்பற்றப்படுகிறது. நடுத்தர மக்கள் பயன்பெறுவதற்காகவே சுய சான்றிதழ் அடிப்படையில் இணைய வழி மூலமாக விண்ணப்பித்த உடனே வெளிப்படைத்தன்மையாக கட்டணம், உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு கட்டணம் இன்றி 2000 சதுர அடி பரப்பளவு உள்ள மனைகளில் முழுமையான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்திருந்ததை சென்னை மாநகராட்சி சுட்டிக்காட்டியிருக்கிறது. அந்த தொடக்கத்தின்படி ஒரு சதுர அடிக்கு 100 ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி நிர்ணயித்திருக்கிறது. இது ஏற்கனவே சுயசான்றின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு வசூலிக்கப்படக்கூடிய தொகை என்பது 99 ரூபாய் 70 பைசா என்றும், எனவே இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் வெறும் 30 பைசா மட்டுமே என்றும் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. எனவே கட்டணம் உயர்வு என்று தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தவறான கருத்துக்களை மக்களுக்கு பரப்பி வருவதாக சென்னை மாநகராட்சி சாடியிருக்கிறது. சென்னையை தவிர மற்ற சில மாநகராட்சி மற்றும் பேரூராட்சிகளிலும் இந்த சுயசான்றின் அடிப்படையிலேயே அனுமதி கட்டணம் அதிகமாக இருந்ததை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு குறைத்திருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டண உயர்வு என்பது ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் 30 பைசா மட்டுமே அதிகமாக இருக்கிறது என்பதனை உணர வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. நடுத்தர மக்கள் சுயசான்றின் அடிப்படையில் எளிமையாக கட்டட அனுமதி பெறக்கூடிய பலன்களை தடுக்கக்கூடிய வகையிலான தவறான கருத்துக்களை இனியும் யாரும் பரப்பக்கூடாது என்று சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.